வணக்கம். தினக்குயில் செய்திகள். வேகமெடுக்கும் பாம்பன் புதிய ரயில் பால பணிகள். ராமேஸ்வரம் தீவு பகுதியின் நுழைவு வாயிலான பாம்பனில் ரூபாய் 550 கோடியில் புதிய ரயில் தூக்கு பாலம் அமைக்கும் பணி கடந்த 2020 முதல் நடந்து வருகிறது. இதில் 1.6 கிலோமீட்டருக்கு 100% பணிகள் முடிந்த நிலையில் மீதமுள்ள 500 மீட்டரில் தூண்கள் மட்டும் அமைத்திருந்தனர். இப்பாலத்தில் கப்பல்கள் செல்ல வழிவிடும் தூக்கு பாலம் நவீன தொழில்நுட்பத்தில் மின்தூக்கி பாலமாக பாம்பன் கரையில் வடிவமைக்கப்பட்டு கப்பல்கள் செல்லும் பகுதிக்கு கொண்டு செல்ல கடந்த மார்ச் 13 முதல் நகர்த்தப்பட்டு தற்போது தூக்கு பாலம் பொருத்தும் இடம் அருகில் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இப்பகுதியில் 700 டன் எடையுள்ள புதிய தூக்கு பாலத்தை பொருத்த கடலில் 4 இரும்பு தூண்களை ரயில்வே பொறியாளர்கள் பொருத்தினர். இதனையடுத்து தூக்கு பாலம் அருகில் உள்ள இரும்பு தூணின் மேலே இரும்பு பிளேட்டை பொருத்தி இணைத்தனர். தூக்கு பாலத்தை ஹைட்ராலிக் இயந்திரம் மூலம் லிப்ட் முறையில் தூக்க இந்த பிளேட் மீது இன்று 2 ராட்சத வீல்கள் பொருத்தப்பட்டன. மேலும் வீல்களை பாதுகாக்க பராமரிக்க கூண்டு அமைக்கப்பட்டது. பாலத்தின் ஒரு பக்க தூண்கள் இணைக்கப்பட்டு பணி முடிந்ததை அடுத்து மற்றொரு புறம் உள்ள தூண்கள் இணைத்து வீல்கள் பொருத்தும் பணி ஓரிரு நாட்களில் தொடங்கும் என கூறப்படுகிறது. இப்பணிகளை தொடர்ந்து விரைவில் பால பணிகள் நிறைவடைந்து ரயில் சேவை தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 100 ஆண்டுகள் கடந்து 100 கண்டு பழமையான இந்த பாம்பன் பாலத்தில் புது பாலம் இருக்காங்க. அது போன வருஷமே திறக்கிறதா சொல்லி இந்த வருஷமும் கடந்து போய்கிட்டு இருக்கு. மக்கள் இதனால் சுற்றுலா பயணிகள் ரொம்ப சிரமத்துக்குள்ளாகிறாங்க. மீனவர் ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே ரொம்ப சிரமத்தில் இருக்குது. அந்த சென்ட்ரு பிரிட்ஜுக்கு இப்போ தான் நெருக்கி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த மின்தூக்கி பாலத்தை அதை கூடிய விரைவில் கொண்டு போய் அதை சீக்கிரம் நிறைவேற்றி கூடிய விரைவில் வேலையை முடித்து இந்த பாலத்தை திறந்தால் எல்லாத்துக்கும் நன்மையாக இருக்குது.